அன்பான ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பேசிட்டு இருக்காதா, முதலாளி வந்துட போறாரு. ஆமா, அப்படியே வந்துட்டா மட்டும் நமக்கு சம்பளத்தை அப்படி தூக்கி கொடுத்துருவாரு பாரு. எப்படி சம்பளத்தை தர மாட்டாரு. மாசக்க பாரத்தியாவது கொட்டி தீர்த்துக்கிடுவோம். சப்பா என்ன விட்டுருமா, ஆளை விடு. ஆனா உன்கிட்ட பேசிட்டே இருந்துன்னு வச்சுக்கையா, அவ்வளவுதான். இங்க பாரு, இன்னைக்கு குறைஞ்சது 10 பேருக்கு விக்கணும்னு சொல்லியிருக்காரு. 10 பேர்த்து நம்ம விக்க மாட்டோம்னு சொல்லுதான், கஸ்டமர் வரணும்ல. அதுவும் சரிதான், வந்தாதான் ஐஸ் வச்சு பேசி வித்துருவோமே. கடைக்குள்ளதான் யாருமே வர மாட்டேங்காங்களே. அதுக்குதான் சொன்னேன், முதலாளி உள்ளூர் டிவி சேனல் இருக்குது, அதுல நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலான்னு சொன்னேன். கேட்கவே மாட்டேங்காவ. அது மட்டுமா, எத்தனை சேனல் யூடியூப் சேனல் இருக்கு, அதுலலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்காவ. நீ கொடுத்துற வேண்டியதானே? ஆமா, எனக்கு இந்த சம்மம் பிச்சுக்கிட்டு கொடுக்காவ பத்தியா? அம்மா ஆள விட்டுருமா, சிரிச்சு எல்லாம் பொண்டா போச்சு. பாப்போம் இந்த மாசம் எவ்வளவு சம்பளம் கொடுக்காருன்னு. ராஜா ராஜா, சொல்லுங்கப்பா. என்னடா வித்தியாசமா பாக்குற? ஆமாப்பா, எல்லாமே எனக்கு வித்தியாசமா தான் தெரியுதுப்பா. என்னடா சொல்ற? இதுக்கு முன்னாடி நீ 1000 வாட்டி இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கிய. எனக்கு என்னமோ புதுசா பார்த்த மாதிரி இருக்குப்பா. என்னடா சொல்ற? ஆமாப்பா, புதுசா இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருக்குப்பா. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும், சரியாயிரும். வா வீட்டுக்கு போலாம். சரிங்கப்பா. அழகி, பேபிமா, அர்ஜுன், செல்வா. என்ன என்ன எப்படி இருக்கீங்க? என்ன செல்வா, ஒரு கான்டாக்ட் கூட இல்லாம பண்ணிட்டேன். அவசியம் இல்லைன்னு தோணுச்சு, அதான். அதுக்காக எங்க இருக்கேன்னு எங்க கிட்ட கூட சொல்ல மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, ராஜா எங்க? ராஜா ராஜா ராஜா, கொஞ்சம் டயர்டா இருக்கான், அப்புறமா பேசுவாங்க. என்ன ராஜா ஒரு மாதிரியா நிக்கிறான்? 2 நாள் நம்மள கழிச்சு பார்த்தாலே கழுத்தை வந்து கட்டுவான். 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கான், அப்படியே நிக்கிறான். ராஜா, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. எங்கப்பா போனோம்? 1 மணி நேரம் போய் லெஃப்ட் சைடு போ. சரிங்கப்பா. செல்வா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? ராஜா எப்படி நிக்கிறான்? வேற ஒண்ணு இல்ல, கொஞ்சம் மறக்கிறதுக்காக சில ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அதுல கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்துருக்கான். புரியல, கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்துருக்கானோ? ஞாபகம் வரும், நம்மளால ஞாபகத்துக்கு வரும், கொஞ்சம் நாள் ஆகும். அவன் பழைய வாழ்க்கைய வாழறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா பிசினஸ், நம்ம பஞ்சாயத்து அரசியல் எல்லாத்துலயும் கரெக்டா தான் இருப்பான். ஆனா எங்களை யாரோ மாதிரி பாக்குறானே, ஆனா எங்களால தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டேக்கான். 2 வருஷம் ஆகுதுல, அதான் மறந்து போனா இருக்கும். என்ன பேசுற செல்வா? எல்லாம் சரியாயிரும், டாக்டர் சொல்லி தான் விட்டுருக்காரு. இன்னும் உங்க கூட 2 நாள் இருந்தானா பழைய ராஜாவை பார்க்கலாம். இப்ப எல்லாரும் ஆசைப்பட்ட ராஜா தான் வந்திருக்கான். உனக்கு அமைதியா இருந்தானே பிடிக்கும், அமைதியா இருக்கான். வேற எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல, அவளை முழுசா மறந்துட்டான். எப்படி? இப்போ அவளே இவன் முன்னாடி வந்து நின்னாலும் இவனுக்கு அவ யாருன்னு தெரியாது. என்ன சொல்ற? ஆமா, அதெல்லாம் எனக்கு வேணும். இனி அவளே வந்து இவங்கிட்ட பேசினாலும் இவன் பழைய ராஜாவா தான் இருப்பான். அவளை பார்த்தது, பழகுனது, அவ கிட்ட காதல் பட்டது எதுவும் இவனுக்கு ஞாபகம் இருக்காது. ஒருவேளை ஞாபகம் வந்தாலும் அவ கிட்ட சண்டை போட்டானே, அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அந்த கொசப்பான மெமரியை தான் அவன் மூளையில இருந்து எடுத்திருக்கு. அப்போ தென்றல இவனுக்கு தெரியாதா? அவன் மேல உசுரா இருந்தது, பைத்தியக்காரத்தனமா இருந்தது, எதுவுமே இவனுக்கு இவன் தெரியாது. கொஞ்ச நாளைக்கு உங்களையுமே கொஞ்சம் சந்தேகமா தான் பாப்பான். கொஞ்சம் பார்த்து பக்குவமா இருந்துக்கோங்க. செல்வா என்ன பண்ணி வச்சிருக்கான்? சரி, பார்க்கலாம். ராஜாண்ணே, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு. அண்ணே அண்ணே, என்ன என்னவா? என்னண்ணே, எங்களை பார்த்து தகச்சு போய் நிக்க? என்ன இல்ல என்னமா? என்ன ஆச்சு உனக்கு? என்னால ஒரு நாள் கழிச்சு பார்த்தாலே என்ன தூக்கி வச்சு கொஞ்சுவ, இப்ப என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற. டயர்டா இருக்கு, அதான். ஓ, டிராவல் பண்ணி வந்திருக்கல, அதான் அப்படி இருக்கியா? அப்படியா? நான் கூட பயந்துட்டேன். சரிண்ணே, நீ ரெஸ்ட் எடுண்ணே. அர்ஜுன், பாப்பா குடிச்சு கிளம்புமா, அவன் டிராவல் பண்ணி வந்திருக்கால, டயர்டா இருக்கும். அண்ணே, பரவாயில்ல, எங்கட விளையாட வருவியானே? எங்கட விளையாட வருவியானே? சரி, வரேன்.
அண்ணே உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு, சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வானே. சரிடா. அட இது நம்ம ராஜானே தானே? அதானே. அண்ணே நீ என்னன்னா இவ்ளோ நல்லவனா மாறிட்டா? டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேனே. சரிண்ணே. ராஜாண்ணே மாதிரியே தெரியலையே, இது ராஜாண்ணே தானா? சும்மாவே நம்ம பேபி மா திட்டிச்சு கொஞ்சுவான், இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கான், தொடக்கூட மாட்டேங்கிறான். சரி பேபிமா வா நம்ம போலாம், அண்ணே ரெஸ்ட் எடுக்கட்டும். அண்ணே பரவல ஆட வருவல அண்ணே. இப்போ டயர்டா இருக்கு, ரெஸ்ட் எடுக்கணும். அர்ஜுன் பாப்பா கூட்டு கிளம்பு. சரிங்கப்பா. அப்பா கிளம்புன்னு சொன்னேன், அண்ணே அப்பா அப்படி நிக்கிறான். 36 மணி நேரம் ஃபிளைட்ல இருந்து வந்திருக்கு, டயர்டா இருக்குல்லடா? வேற ஒண்ணும் இல்லப்பா. வேற என்னடா இருக்க போதே? சரிங்கப்பா. பேபிமா வா நம்ம போலாம். அண்ணே பேபிமா வா போலான்னு சொன்னேன், வா போலாம். சரிண்ணே. அண்ணே ராஜாண்ணையா எப்படி இருக்கா? அது அப்பா கிட்ட தான் கேட்கணும். ராஜா உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிட்ட? என்னப்பா நான் என்ன நடந்துக்கிட்டேன்? வந்தது பேபிமா, நீ அவன் மேல எவ்வளவு உசுரா இருப்ப. இப்ப பேபிமா உன்னால ஃபீல் பண்ணிக்கிட்டு போறா. எனக்கு டயர்டா இருக்குப்பா, நான் ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா. நீ முன்னாடி மாதிரி இருக்க வேண்டியதுனே, இது என்ன இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா எனக்கு டயர்டா இருக்குப்பா. சரி ரெஸ்ட் எடுத்துட்டு வா, கம்பெனிக்கு எல்லாம் போகணும். சரியா? அது வந்துருதேப்பா. எத்தனை மணிக்கு போகணும்? சாயங்காலம் 3 மணி போல போகலாம். அதுக்குள்ள ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருதேப்பா. சரி குட். ரெஸ்ட் எடுத்துட்டு கம்பெனிக்கு கிளம்பி வா. போன பழைய ராஜாவை பார்க்கணும், புரியுதா? சரிங்கப்பா. ஆனா எனக்கு இன்னமும் மிஸ் ஆன மாதிரியே ஒரு ஃபீலா இருக்குப்பா. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இன்னும் நீ அம்மா பாக்கல, அதான் உனக்கு அப்படி இருக்குது. இல்லப்பா நான் ஏதோ பெருசா ஏதோ தொலைச்ச மாதிரி ஒரு ஃபீலா இருக்குப்பா. யாருக்குமே பேச தோணலப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அதே 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கல, அதான் அப்படி இருக்குது. வேற ஒண்ணு இல்ல. வேற ஒண்ணு இல்லப்பா. வேற ஒண்ணு இல்லடா. சரிங்கப்பா. சில்வா நைட்டு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்க, கிராண்டா இருக்கணும். என் புள்ள திரும்பி வந்திருக்கான், பாச்சு சும்மா தொட புடலா இருக்கணும். அதெல்லாம் நீ போன் போட்டு சொன்னோன்னே எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் செல்வா. ஊரே வியந்து பாக்குற அளவுக்கு பார்ட்டி இருக்கணும். ஓகே செல்வா. ராஜா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான்ப்பா. சரி நான் கம்பெனிக்கு கிளம்புறேன். ராஜா 3 மணி போல வந்துரு. சரிங்கப்பா. ராஜா சொல்லுங்க மாமா. நீ பேசாம இருந்தானே நான் பயந்துட்டேன்டா. ஏன் மாமா? ஒரு நாள் மீட்டிங் எல்லாம் போயிட்டு வந்து எங்களை பார்க்கணும்னாலே கழுத்தை பிடிச்சி தங்கிட்டு இருப்பேன். 2 வருஷம் கழிச்சு வந்திருக்க, டிராவல் பண்ணி வந்திருக்கல, அதான். சரி பார்ட்டிக்கான எல்லா ஏற்பாடு நான் பண்றேன். ஓகே? ஓகே மாமா. தடப்படலாம் இருக்கணும் மாமா. சமாளிச்சிடலாம்டா. டேய் நிறைய பஞ்சாயத்து அப்படியே பாக்கி இருக்குடா, அவன் வாலாட்டி வச்சிருக்கான். நீ எப்போ ஒரு வந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வந்துட்டு இல்ல மாமா, சும்சம் பண்ணிருந்தேன். இப்பதான் நீ ராஜா மாதிரி பேசுற. கவலைப்படாதீங்க மாமா, நான் இருக்கேன்ல. எவ வாலாட்டம் மட்டும் சொல்லுங்க மாமா, ஒற்றை இல்லாம ஆக்கிடுறேன். அதே வீரம் அதே துணிச்சல், ராஜா தாண்டா நீ. நான் வந்துட்டு இல்ல மாமா, ஒட்டி தூள் கிளப்பிடுவான். பிசினஸ் ராஜாவா திரும்பி வந்திருக்கடா. எங்களுக்கு இந்த ராஜாவை தாண்டா பிடிச்சிருக்கு, பழைய ராஜாவா திரும்பி வந்திருக்க. அந்த பிசினஸ் பண்ற ராஜா தாண்டா எங்களுக்கு பிடிக்கும். நான் பிசினஸ்ல என்னைக்குமே மன்னன் தான். சரி இருங்க மாமா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேடா வா கம்பெனிக்கு போகலாம். ரொம்ப நாள் ஆயிட்டுல, நம்ம 3 பேரும் ஒண்ணா ஜாப் பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. வாடா ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததே மாமா. சரிடா. பழைய ராஜா விளையாண்டா இருக்கா. இந்த பிசினஸ் மட்டும் பாக்குற பழைய ராஜாவை பார்க்கும் போது எவ்வளவு உற்சாகமா இருக்கு பாத்தியா? ஆமா பழைய ராஜா, அந்த 18-19 வயசு ராஜா அப்படியே வந்திருக்கான். மாமா கிளம்பலாமா? ராஜா ராஜா இது என்ன பழக்கம்? உனக்கு இந்த பழக்கம் கிடையாது. இதெல்லாம் ஃபாரின்ல சகஜம் மாமா. இன்னொன்னு இது இல்லாம என்னால இருக்க முடியாது. என்ன ராஜா சொல்லிட்டு இருக்க? விடுங்க மாமா, டேக் இட் ஈஸி. இது இல்லாம என்னால இருக்க முடியாது, கண்டுக்காதீங்க. இது இல்லாம உன்னால இருக்க முடியாதா? ஆனா உனக்கு முன்னாடி இந்த பழக்கம் கிடையாது, பழகிக்க வேண்டியதா? ஐயோ மாமா ஜஸ்ட் டைம் பாஸ், அவ்வளவுதான் விடுங்க. இது டைம் பாஸா? அம்மாக்கு தெரிஞ்சா அம்மா எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, விடுங்க மாமா. சரி வாங்க, எனக்கு கம்பெனிக்கு போகணும், ரொம்ப நேரம் ஆகுது. இன்னொரு பக்கம் போட்டு வந்துருந்தேன். ராஜா நீங்களும் பழகிக்கோங்க மாமா. சரி இன்னும் ஒன்னே ஒண்ணு. செல்வாக்கே இந்த பழக்கம் கிடையாது, ராஜா எப்படி? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஆனா பிசினஸ்ல இவனை பயங்கரமா பாக்கலாம்னு நினைக்கிறேன். சரி அவ பால்வாடியில இருந்து வந்திருப்பா, நான் கிளம்புறேன். சீக்கிரம் கூட்டிட்டு வந்துரு, இல்ல முதலாளி யாசிட்டு கிடப்பாவ. அதான் சமாளிக்க நீ இருக்கிய. அடங்கப்பா என்னால முடியாது, அந்த முதலாளி ரொம்ப யாசுதாவ. அதெல்லாம் நீ சமாளிச்சிருவமா? சொன்னா கேளு, அதெல்லாம் நீ நல்லா சமாளிப்ப. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன்.
தினமும் மதியம் 2 மணி ஆயிட்டுனாலே நான் இப்படிதான் சமாளிக்க வேண்டியிருக்கு. எட்டி தென்றலே சீக்கிரம் வந்துரு. அத்தி முதலாளி வேற வரவல. என்ன வியாபாரம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு சார். அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கா? ஆமா சார், நல்லா போகுது சார். ஆமா, தென்றல் எங்க? சார் புள்ளைய பால்வாடியில இருந்து கூப்பிட போயிருக்கா சார். இனி இதுக்கு சம்பளத்துல இருந்தே கட் பண்ணணும். சார் சார் வந்துட்டேன் சார். சார் சார் சம்பளத்துல எல்லாம் கை வச்சிராதீங்க சார். சேச்சே, சம்பளத்துல கை வைக்க மாட்டேன், வேலையை விட்டு தூக்கிடுவேன். சார் பாப்பாவை பால்வாடியில கூட போண்டமா சார். அதுக்கு நான் தான் இழுச்சு வேணா கேக்க. நீ வெளியில போன நேரம் அப்பமா ஒரு 10 கஸ்டமர் வரலாம், என் வியாபாரம் போயிருமில்ல. இந்த டைத்துல யாரும் வர மாட்டாங்க சார், அதான் தைரியமா போனேன். இனிமேல் போக கூடாது சார். போனா ஒண்ணு வேலையை விட்டு போ, இல்லன்னா சம்பளத்துல கட் பண்ணுவேன். அவ போக மாட்டா சார். போனா ஓன் சம்பளத்தை சேர்த்து வெட்டுவேன். இது என்ன நியாயம்னு கேக்க, இல்ல தெரியாம தான் கேக்க, இது என்ன நியாயம்? அவரு கிடக்காரு அப்படிதான் கத்திட்டு கிடப்பாரு. இங்க என்ன வேலைக்கு பிச்சுக்கிட்டா பேர் வருது? அதானே. இங்க பாரு, நாலு நீ போவாத, போனா ஏன் சம்பளத்தையும் சேர்த்து வெட்டுவாராம். இவரும் 2 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்காரு, என்ன வெட்டிக்கிட்டா இருக்காரு. சொல்ல முடியாது, திடீர்னு வெட்டிட்டாருன்னா சரி சரி இரு, நான் பாப்பாக்கு சோறு ஊட்டிட்டு வரேன். ஏன் பால்வாடியில சோறு ஊட்டி இருக்க மாட்டாவளாங்க? இவன் எங்க சாப்பிடுதா? என் கையால 2 வயசு சாப்பிட்டதான் உண்டு. ஏ பாப்பா, பால்வாடியில இன்னைக்கு என்னமா சொல்லி கொடுத்தாங்க? பாப்பா பாப்பாவா? பாப்பா பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. பாப்பா இல்ல உட்காரு, நான் சோறு ஊட்டி விடுதேன். பாப்பா இங்க வா, போ அத்தை கிட்ட போ. பாப்பா இத சமத்தா நிக்கணும். எட்டில தாண்டி சம்பள பாக்ஸ் வச்சிருந்தேன், எங்கட்டி போச்சுது? கால் முளைச்சு போயிட்டா என்னமா? நீ இருக்கல, கால் முளைச்சு போனாலும் போயிருக்கோம். பல்லு வலிச்ச மாதிரி இருக்குது, நான் அந்த மெடிக்கல் வரைக்கும் போயிட்டு வரேன். சரி டீ பாத்து போ. துட்டு வச்சிருக்கியா? ஆமா 5 ரூபா இருக்கும் மாத்திரை, நான் வாங்கிட்டு ஓடியாரேன். பாப்பா பாத்துக்க. சரி டி. ஐயோ தென்றலுக்கு எதுவும் வேணுமானு கேட்க மறந்து வந்துட்டேனே. என்ன ஒரு பல்வலி மாத்திரை கொடுங்கனே. 15 ரூபா. என்ன அந்த 5 ரூபாய்க்குள்ள கொடுங்கனே. அது அவ்வளவு கேட்காத. கேக்குற வரைக்கும் போதுனே, 5 ரூபாய்க்கு கொடுங்கனே. இந்த தென்றலுக்கு ஏதாவது வேணுமானு கேட்க மறந்துட்டேனே. என்ன எடுத்து வைங்க, நான் வாரேன். எடி தென்றலே, தென்றல் 10 ரூபால இருப்பேனா? ஏது நல்லா கேக்குமா? கேக்கும். சரி கூட 5 ரூபா போயிட்டாலும் பரவாயில்ல, கேக்கும் கேளா தாங்க. அத்தி குடிகார பையன். முன்னாடிலாம் மறைவா குடிச்சானுவன், இப்போ ஓப்பனா குடிக்கானுவன். அவன் எவ்வளவு கூலா குடிச்சிட்டு நிக்கான் பாரு. 2 பூமை கொடு. எதுனே? ஏதாவது 2 கொடு. சரிங்கண்ணே. அம்மா வேற கேட்பாங்களே, வாடடிக்க என்ன? குடிச்சுக்கிட்டே வாடடிக்கான்னு பாக்குறானே. இவன்லாம் முட்டா பையலா இருப்பான்னு நினைக்கேன். என்ன சீக்கிரம் குடுங்கண்ணே. இருமா வாரேன். சிவா ஓத்தி இப்ப நான் உள்ள போனதுக்கு அப்புறம் வாங்கிட்டு வந்திருக்கலாம்னா டீம்பா. எட்டி தென்றலே, நான் கத்துனா இவனுக்கு ஏமா இருமல் வருது? அந்த பேரை கட்டணியா ஒரு மாதிரியா இருக்கு. எட்டி தென்றல், சீக்கிரம் பூமை கொடுடா. என்ன இந்த பேரை கட்ட ஒரு மாதிரியா இருக்கு? அத்தி நான் கத்துனா இவன் ஏன் இருமுதான்? எட்டி எட்டி அப்பா இப்ப இருமல. எட்டி தென்றலே. சார் கையில வச்சுக்க தூரம் ஊத்துங்க சார். அதான் உங்களுக்கு ஒத்துக்கலையா சார்? இல்லையா, அந்த பேர் சொன்னதானே இப்படி வருது. சரி தூரம் ஊத்திடுறேன். அத்தி இனிமேலும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுப்பா. என்னங்க சார் 2 பூமரி? ஏமா நான் பல்வலி மாத்திரை கட்டல. அங்கே வச்சிருங்கனே வாரேன். எட்டி தென்றலே, சாண்டி யாரு கூட்டிட்டு இருக்க? என்னன்னு கேட்டேம்ல. பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன்னு தெரியும், பெரிய தென்றல் தென்றல் கூப்பிட்டு கிடக்க. அது இல்ல, இன்னைக்கு உன் பேர சொன்ன நடந்தது தெரியுமா? என்ன? நான் மாத்திரங்களுக்கு மெடிக்கல் போனேன்ல, போகல கத்திட்டு இருந்தேன் சொல்லு. அப்போ ஒரு குடிகார பைய பத்துக்க. குடிகார நிக்க நீ எதுக்கிட்டு நின்ன? நான் என்ன பார்த்தா அந்த குடிகார பைய வந்தான். சரி பப்ளிக்க வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கான்டி, மெடிக்கல்ல வச்சு. குடிக்கிற வாடை தெரியக்கூடாதுன்னு பூமர் வாங்க வந்திருக்கான் குடிச்சுக்கிட்டே. சரியான குடிவண்டி. அப்படிப்பட்டலாம் ஏதாவது சட்டிக்கணும் பத்துக்க. அத்தி அவன் நிக்கும் போதே முறைச்சுக்கிட்டு தான் நின்னான். மெடிக்கல் காரனே மிரட்டிட்டு தான் இருந்தான். அவனை பத்தியே பேர் சொல்லிட்டு இருக்க, எனக்கு வேலை கிடக்கு. அங்கதானே ட்விஸ்டே இருக்குது. என்ன ட்விஸ்ட்? அது ஒண்ணு இல்ல பத்துக்க. நான் மாத்திரை வாங்கிட்டு இருக்கும் போதே சரி 2வது நாள் என் அனுப்புவிய, அதான் உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கறதுக்கு அங்கேருந்து தென்றல்னு கூப்பிட்டேன் பத்துக்க. ஆமா கத்தி கூப்பிட்டேன், அதுக்கு என்ன? நான் ஃபர்ஸ்ட் வாட்டி தென்றல்னு கூப்பிட்டேன் பத்துக்க. சரி அந்த குடிகார பையன்ல
உன் பேரட் கட்டண சும்மா பதறிக்கிட்டு லொக்கு லொக்குன்னு இரும ஆரம்பிச்சிட்டான். பயன்டி தென்றல்னாலே பயம். தென்றல் சூறாவளி டீ. பிடி தெரியாதா? தெரியாது. சரி அது தெரியாம இருமிருப்பா. ரெண்டாவது வாட்டி செக் பண்ணுன்ட்டு ரெண்டாவது அப்படி பண்ணேன் பத்துக்க. டெமோ பாத்துருக்க? ஆமாட்டி. சரி அது தெரியாம இருக்கும், இந்த வாட்டி கூட்டு பாப்போமேனு ரெண்டாவது தென்றல்னு சொன்னேன் பத்துக்க. அப்பமே இருமுல வாயில இருந்து ரத்தமே வந்திருக்கும். அவ்வளவு இருமல் இருமி இருக்கான் மெடிக்கல்ல நின்னுகிட்டேன். ஆமா சரின்னு மூணாட்டி செக் பண்ணதுக்காக மெதுவா ஏட்டி ஏட்டி அப்படின்னு கூப்பிட்டேன். அவனுக்கு இருமலே வரலையே. சரி இந்த நல்லா செக் பண்ணி பாக்கோன்ட்டு தென்றல்னு சொன்ன மட்டி பய உள்ள வாமிட்டே எடுத்துட்டான். கொல்ல கொல்ல போட்டாண்டி. என் பேரை கேட்டா உங்களுக்கு வாமிட் வருதா? எனக்கு இல்ல குடிகார பயலுக்கு. உன் பேரை கேட்டானே உனக்கு வாமிட் வந்துட்டுடி. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். அது இன்னொரு அதிசயமா நடந்ததே. என்ன? குடிச்சிட்டு இருந்தவன் எல்லாத்தையும் மாத்திட்டு வந்துட்டானே, அப்படியே ஃப்ரெஷ்ஷா திரும்ப வந்துட்டானே. உன் பேர்ல அவ்வளவு மகிமை இருக்குட்டி. மகிமை இல்ல மண்ணாங்கட்டி இல்ல. நீ கத்தி கூட்டத்துல எனக்கே இருமல் வந்தது, ஆனா எனக்கு வரலையே. உனக்கு வராது, சுத்தி இருக்கவங்களுக்கு வந்துடும். ராஜா சார் பூமல் கட்டிங்களா? அந்த பூமல் கேட்டாரா? ஆமா குடி வாட தெரியாம இருக்கிறதுக்கு. ராஜா சார் இல்ல வேண்டாம். அவர் எப்படி இருந்தாரு? நான் சொன்னதை விட நீயே பாத்துட்டு வா. குடிகார எப்படி இருப்பான்? இந்தா அண்ணா கார் எடுத்துட்டு நிக்காம பாரு. நான் போய் பாத்துட்டு வரேன். இவன் ஏன் பறந்துகிட்டு போறா? எட்டுவா அக்காவுக்கு என்னாச்சுது? அம்மா அண்ணா உன் அக்காவுக்கு என்னாச்சுது? அத்தை பிடிங்கிக்கிட்டு போறா. அம்மா அம்மா அம்மாவா? அம்மா இந்த ட்ரெஸ் ஆத்தச்சா? அம்மா உங்க அம்மைக்கு தெரியாத கலைகளே கிடையாது போலுக்கு. என்ன பாத்தியா என்ன? இல்ல கார் போயிட்டு. அம்மா பாக்க எப்படி இருந்தாரு? யாராவது குடிகார முஞ்ச பாப்பாவலா? அவன் ஒரு ஓரமா நின்னா சரியா பாக்கலட்டி. ஒரு வேலையை விட மாட்டேங்கிற யாருங்க? செத்த இவர்கிட்ட வேலை பார்த்துருக்கு பேசாம ரிட்டர்ன் வாங்கிட்டு போயிடலாம். மனுஷனையா மிருக மாதிரி நடந்துக்கிட்டாரு. இன்னைக்கு என்ன பண்ண போறாரோ தெரியலையே. எதுக்காக டூட்டி பாக்குறீங்க? கொடமைக்காகவா? சார் கண்ட்ரோல் வந்து எனக்கு போன் வந்துட்டே இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல முத்தாம கோயில் பக்கத்துல பிரச்சனையா சீக்கிரம் வேலை அனுப்புங்க. இன்னைக்கு ஏன் தோன்றதுக்கு ஏதாவது வந்ததே ஒருத்தர் வேலையில இருக்க மாட்டீங்க. நான் கொடுக்குற டார்ச்சர்ல நீங்க ரிட்டர்மெண்ட் வாங்கிட்டு போயிருவீங்க. போங்க. ஓகே சார். அப்பா என்னமா கத்துறாரு? நீதி நேர்மை நியாயம் வாழ்ந்த மனுஷையா இப்படி மாறிட்டாரு. வணக்கம் அன்பு சார். யாரு உள்ள விட்டது? யாரு? என்ன தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லையே. தெரியாது. நான் வெளியே தெரிஞ்சு வச்சுக்க மாட்டேன். என்ன வேணும்? நான் தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய தொழிலதிபர். அதுக்கு இப்ப என்ன? எனக்கு ஒரு சின்ன வேலை ஆகணும். அது உங்களால முடியும்னு கேள்விப்பட்டேன். உங்களால மட்டும் முடியும்னு கேள்விப்பட்டேன். என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த நம்பர் 1 அவன் அதுல இருக்கவே கூடாது. நான் இப்படி வேலை பார்க்க உனக்கு சொன்னா? தெரியும் அன்பு சார் தெரியும். நான் எந்த வேலையும் பார்க்கல. இல்ல நான் டூட்டியை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். கிளம்புங்க. தெரியும் சார், நீதி நேர்மை அப்படின்னு கரெக்டா வந்தாலு இப்போ ஏதோ 1 வருஷம் 2 வருஷமா பயங்கரமான வேலைகள்லாம் பாக்கிங்கன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்ல, சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சு குடிக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்ட மட்டும் இல்ல, கண்ணாலையும் பார்த்தேன். உங்க மேல நம்பிக்கை வச்சு வந்திருக்கேன். இந்த வேலையை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கேட்ட அமௌண்ட்டுக்கு மேலேயே தருவேன். எத்தனை கோடி வேணும் மட்டும் கேளுங்க. இந்த மாதிரி வேலை நான் பாக்குறது இல்ல. அட தெரியும் சார், நீங்க இப்ப அன்பு சார் இல்ல வில்லே சாரு. முடிச்சு கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். அன்புலாம் போய் பல வருஷம் ஆகி போச்சுன்னு கேள்விப்பட்டேன். இங்க ஒன்லி வில்லே மட்டும்தான். முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு எத்தனை இருக்கா சார்? அந்த எத்தனை போட்டுத்தலுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அவன் இங்க இருக்கக்கூடாது, அவன் இந்த பூமியில இருக்கவே கூடாது. நீங்க ஆள் மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. வெளில போங்க. அந்த செல்வாவை உங்களால மட்டும் தான் அழிக்க முடியும். என்ன பேர் சொன்னீங்க? சொல்லுங்க, என்ன பேர் சொன்னீங்க? செல்வா.
அப்பாடியோ எப்படி இருக்கான், நடி பார்க்கும் போது கூட இப்படி இருக்க மாட்டானே. செல்வா ஆமா, அவனை முடிக்கணும். அவனை மட்டும் இல்ல, அவன் மகனையும் முடிக்கணும். அவன் மகன் எங்க இருக்கான்? ஃபாரின்ல இருந்து வந்து ஒரு வாரம் ஆகுது. ஃபாரின்ல இருந்து வந்துட்டானா இந்த செல்வாவை எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும். அவன் உசுரே அந்த ராஜா தானே, உசுரை எடுத்துருமா? அந்த உசுரை எடுத்தா வலி எப்படி இருக்கணும் அவன் உணரணும். நமக்கு பிடிச்சவங்க உசுரை எடுத்தா எப்படி வலிக்கணும் அவனுக்கு உணர்த்தணும். அந்த வலி எவ்வளவு கொடுமையா இருக்குன்னு அவனுக்கு உணர்த்தணும். 5 கோடி வேணுமா 6 கோடி வேணுமா, ஒரு மண் எனக்கு வேண்டாம், போதைய முடிக்கிறேன். வீடு தேடி வரும். சரியா, உன்கிட்ட சொன்னா வேலை முடியுது. எவ்வளவு கச்சிதமா முடிச்சு கொடுத்துட்டு இருக்க. ஒன்னதாண்ட தேடிட்டு இருக்கேன், ஒன்னதாண்ட தேடிட்டு இருக்கேன். இந்தியா வந்துட்டியா? என் உசுரை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன மிருகமா மாத்திட்டல நீ. என்னை நம்பி வந்தாடா, என்னை நம்பி என் வீட்டுல என் கூட தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தா. எவ்வளவு நம்பிக்கை இருந்திருந்தா என் கூட தனியா அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். எவ்வளவு கனவோட ஆசையோட எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். என் சந்தோஷத்தை என்கிட்ட தட்டி பறிச்சலடி. எம்மோ எங்கடா, எம்மோ எங்கடா? என்னை தேடி வந்திருக்க, என்னை விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு போனாடா. விட்டுட்டேனே, விட வச்சுட்டே. உன்னை தாண்ட தேடிட்டு இருக்கேன். உன் மகனை கொண்டு உன் காலுக்கில போட்டு உனக்கு தண்டனை கொடுக்கல. பார்த்து கதறி கதறி ஆளு. நம்ம பாசம் வச்சவங்க நம்ம விட்டு பிரிஞ்சு போனா அந்த வலி எப்படி இருக்கு நீ உணரணும், உணர்த்துவேன். செல்வா சார் என் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வருவீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் கடவுள் செயல் தான், எங்க கையில என்ன இருக்குது. இருந்தாலும் செல்வா சார் என் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர்றது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, பொண்ணை வர சொன்னீங்கன்னா மேற்கொண்டு நீங்க மதிய சொல்லியிருந்தா நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிருப்பேன். நீங்க திடீர்னு சொல்லனால என்னால எந்த ஏற்பாடும் பண்ண முடியல. பொண்ணை வர சொல்றேன். ரோசி, பொண்ணை கூட்டிட்டு வாமா. எனக்கு ராஜாவா நல்லா தெரியும், ஆனா மனைவியும் பொண்ணும் கேட்பாங்க. ராஜா எங்க கூட தான் வந்தா, இங்கதான் இவனே நிப்பான். ஏமா அண்ணன் ரோட்டுக்கு போனா நான் பார்த்தேன். பேபிமா சத்தம் கொடுக்க கூடாது. செல்வா சாருக்கு பேபிமா செல்ல பொண்ணு அப்படிதானே சார்? செல்லம்மா எல்லாமே அவதான், கடைக்குட்டி உசுராச்ச. எனக்கும் ஒரே ஒரு பொண்ணுதான், ஆனா உங்க வீட்டுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், அதனால கொஞ்சம் திருப்தி. நாங்க நல்லபடியா பாத்துக்கிட்டோம். செல்வா சார் வீட்டுக்கு பொண்ணை கண்ணை மூடிட்டு கொடுத்தலாம். என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வாழ வரேன்னா உண்மையில அதிர்ஷ்டக்காரி தான். மாமா போய் அண்ணனை கூட்டிட்டு வாங்களே. நீங்க பொண்ணை வர சொல்லுங்க, நான் ராஜா வர சொல்றேன். சரிங்கம்மா. ரோசி, பொண்ணை கூட்டிட்டு வா. போய்கிட்டு இருக்கீங்க. போடா போடா, வாயடி இங்க வாடி. என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க? உங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பொண்ணு வீட்டோட பாக்கணுங்க, என்னடா இப்படி அலங்கோலத்தை நின்றுட்டு இருக்க? சரி சீக்கிரம் உள்ள வா. என்னடா வா, அவன் நம்ம முறைச்சுக்கிட்டே இருக்கான்டா, அவனை போக சொல்ல. அது சிலை சிலை அதுன்னா எப்படி இருந்தது? அப்பா இப்படி மாத்தி வச்சுட்டீங்களே பாவிட. ஏன்டா நீ இப்படி குடிச்சிட்டே இருக்க? நான் குடிக்கலடா, இதுதான் என்ன குடிச்சுக்கிட்டு இருக்கு. உன்னை இப்பெல்லாம் பார்க்க முடியலடா. இதை தூக்கி தூர போடுறா. இதை நான் போட்டா செத்துருவேன்டா. இது ஏன்டா குடிக்கிற? எப்படி உனக்கு இது பழக்கம்? நீ இதெல்லாம் தொட மாட்டிய, ஏன்டா அப்படி குடிக்கிற? உனக்கு என்னடா கவலை? அதான்டா எனக்கும் தெரியல. என் உடம்புல முக்கியமான ஒரு பார்ட்ஸ் அது இல்லாத மாதிரி எனக்கு தோணுதுடா. ஆனா அது என்னதுன்னு எனக்கு தெரியல, மறந்து போச்சு. மறந்து போச்சா? என்னடு? அதானடா தேடி தேடி பாக்குறேன், கண்டுபிடிக்க முடியலடா. அதனாலதான் இது உள்ள போச்சுன்னா அந்த சிந்தனையே மாறிடுது. ஆனா ஒண்ணுடா, ஏதோ பெருசா தொலைச்சிருக்கேன், அது மட்டும் தெரியுதுடா. தொலைச்சத மறந்துட்டியா? தொலைச்சத மறந்துட்டேன். என்ன தொலைச்சிட்டதையே மறந்துட்டேன். நீ என்ன தொலைச்சேன்னு எனக்கு தெரியுமே. அப்பா இவனை பைத்தியக்காரனாவே ஆக்கிட்டாரு. ஆனா பாவமே, ஒரு பொண்ணை நேசிச்சது ஒரு குத்தம். இவனை இப்படி பைத்தியக்காரன் ஆக்குனதுக்கு, ஒரு குடிகாரன் ஆக்குனதுக்கு அந்த பொண்ணு கூட இவனை சேர்த்து வச்சிருக்கலாமே. இப்ப மட்டும் உங்க ஸ்டேட்டஸ் எங்க போச்சுதுப்பா? இவெல்லாம் ரோட்ல இறங்கி நடக்கிறதே அதிசயம். இப்ப பாரு, ரோட்ல நின்று குடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப மட்டும் உங்க ஸ்டேட்டஸ் எங்க போச்சுது? நான் எதையோ தொலைச்சிட்டேன்டா, என்னன்னு தெரிய மாட்டேங்குதுடா. நான் தொலைச்சது எதுன்னு உனக்கு தெரியுமாடா? சொல்லுடா, நான் என்ன தொலைச்சேன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுன்னு தெரியாதுன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். இப்ப நான் சொன்னா மட்டும் நீ எத்துக்கிடவா போற? அதால பார்த்தாலே உனக்கு கோவர்களை கப்ப பண்ணி வச்சிருக்காரு. அவன் உன்னை இந்த நிலைமையில பார்த்தா செத்து போயிருவான்னு.
அவ உனக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு இருக்கா தெரியுமாண்ணே. அந்த உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா நீ செத்தாக போயிருவேண்ணே. சரி வாடு, பொண்ணு வீட்டோட கூப்பிடுறாங்கல்ல, வா. எனக்கு எவளையும் பார்க்க பிடிக்க மாட்டேங்குதுடா. கல்யாணம் பண்ணி தானே ஆகணும், வா. இவளை பார்த்துட்டா மட்டும் நான் இதை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துருவேடா. வாடா, எனக்கு எவளையுமே பிடிக்க மாட்டேங்குது. இவங்களை உனக்கு பிடிக்கும்னு அழகா இருக்காங்க, வா. அழகுக்கு பயங்கரடா இந்த ராஜா. நான் எங்கேயோ ஒரு பேரழகிய பார்த்துருக்கேன்டா. ஆனா எங்க எப்படி அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரவே மாட்டேங்குடா. அவதான் உனக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காளே, வெளியில கண்ணுக்கு எப்படி தெரியவா? சரிடே, வா, ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வா. கல்யாணம் வேண்டாம்னாலும் அப்பா கேட்கவே மாட்டேங்கிறாரு. கல்யாணம் பண்ணா மட்டும் நான் அவ கூட வாழ்ந்துடவா போறேன். எனக்கு எவரையும் வாழ்றது பிடிக்கல. அப்பா கிட்ட சொல்லுடா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம்டா. எப்படி உனக்கு ஒரு துணை தேவை தானேடா. அப்பா என்ன எப்பவும் அப்படிவா இருப்பாரு. அந்த மானகட்ட துணை எனக்கு வேண்டான்னு சொல்றேன். நான் தனியாவே வாழ்ந்துட்டு போறேன். எனக்கு தனியா வாழதான் பிடிச்சிருக்கு. நான் அதான் சொல்றேன்டா, எதையோ தொலைச்சிட்டேன்டா, எதையோ தொலைச்சிட்டேன். அதை தேடணும்டா. ஐயோ, சரி வாடு, நீ முத வந்து பொண்ணு பாரு, சரியாயிரும், வா. ஏண்டா எங்க போயிருந்த? எங்க போயிருப்பா? இதெல்லாம் நின்றுட்டு இருப்பான். ஐயோ, அவன் குடிச்சிருக்க மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நார்மலா தான் இருக்கும். இல்லப்பா, அண்ணன் குடிச்சிருக்காப்பா. இதெல்லாம் எனக்கு கண்ணால பார்க்க வச்சுட்டீங்கல்ல. ஒரு மரம் மாதிரி என்ன நிக்க வச்சுட்டீங்கல்ல. பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், கொஞ்சம் சாதாரணமா இரு. மனசு ஃபுல்லா வேதனையை வச்சுக்கிட்டு அப்பா நீங்க பண்ற கொடுமைக்கு அளவே இல்ல. ஓய மூடு. ஏண்டா அப்பாதான் அப்படி இருக்கானே, நீ என்ன அப்படி இருக்க? இதுங்க அச்சா, வாய்க்கே திறந்துடாத, சரியா? வேற பொண்ணு பார்த்துட்டு போற வரைக்கும் வாயை திறக்காத. நல்லா இருக்கு, இப்படி எத்தனை நாள் மூடி மறைப்பீங்கன்னு நானும் பாக்குறேன். அழகி வாயை மூடிக்கிட்டு இருந்து சொன்னேன். அப்பா அம்மா திட்டாதீங்கப்பா. இல்ல பேபிமா, அம்மா திட்டல. சரி, சாரி, ஓகே. கோலா இருடே. ராஜா ஒண்ணு இல்லடே. சரி, என் பக்கத்துல தூர போயிருக்க சொல்லிட்டேன். என்ன வேதனைப்படுத்தி பாத்துட்டீங்கல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லடே. ஆமா, நான் வெளியில நிக்கப்பா, போர் அடிக்கப்பா. ராஜா வாய் திறக்காத. அம்மா, எந்த பெத்த தாய் இந்த காட்சியெல்லாம் பார்க்கவே கூடாது. இது உசுரோட சாவதுக்கு சமம். எப்படி நான் இந்த குளத்துல பாக்கிறதுக்கு தான் அன்னைக்கு 5 வருஷம் உசுர கையில பிடிச்சிட்டு காப்பாத்துறேனா. ஐயோ ராஜா, ஏண்டா எவ்வளவு மென்மையை அவனை வளர்த்து வச்சிருந்தேன். எவ்வளவு நல்ல குணமா அவனை வளர்த்து வச்சிருந்தேன். என் பிள்ளை இந்த அலங்குளத்துல ஆக்கிட்டீங்கல்ல. ஏண்டி இடம் விட மாதிரி எழுதிட்டு இருக்க? நான் அவனை பாத்துக்கிட்டேன்னு சொல்றேன்ல. நீங்க பார்த்த லட்சணத்தை தான் நான் பார்த்தேனே. ரோட்ல இருக்கேப்பா, போர் அடிக்கப்பா. அது எனக்கு அதை எடுத்துட்டு வாடா. ரோஹித், என்னடா பாத்துட்டு இருக்க? ரவீன், ராஜா வாயை திறக்காத. சுத்தம் ரொம்ப நல்லா இருக்குது. ரோஹித் மாமா, ரோஹித் மாமா, இங்க பாரு, பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் நான் வாங்கி தரேன், சரியா? இல்ல மாமா, இப்ப வேணும் மாமா. செல்லும்ல ராஜா கண்ணு, என் தங்கம்ல, கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருடா. பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் அமைதியா இருடா. அப்பா பாவும்ல, அப்பா பாவும்ல, கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருடா. அப்பா, இதுக்கு நல்லா செத்து போயிருக்கலாம். ஏண்டி நீயும் சேர்ந்து என்ன சாவடிக்க? அவன் இப்படி அடிமையாவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுல இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுல இருந்து இவனை வீட்டுக்கு கொண்டு வந்துருவீங்க? என்னால முடியும். அப்பா, அண்ணனை பார்த்தாலே பயமா இருக்குப்பா. எனக்கு பழைய ராஜா அண்ணன் தான் வேணும், இந்த அண்ணன் எனக்கு வேண்டாம். ரோஹித் மாமா, ரோஹித் மாமா. பச்சை பிள்ளைல என்னவோ கூப்பிட்ட மாதிரியே இருக்கு. இவனை இந்த கோலத்தை என்னால பார்க்க முடியலையே கடவுளே. ஒரு பொண்ணை மரக்கடிக்கிறதுக்காக இவனை கோட்டிக்காரனா ஆக்கிட்டானே செல்வா. கடவுளே, இவன் பண்ற பாட்டை என்னால பார்க்க முடியலையே. நவி மாமா, நவி மாமான்னு வாய் நிறைய கூப்பிடுவோம், இப்படி அடிமையா கிடக்கானு. மாப்பிள்ள வந்தாச்சா? இம்மா, மாப்பிள்ள வந்தாச்சு, பொண்ணை கூட்டிட்டு வாமா. எல்லாரையும் கூப்பிட்டுக்கமா. சரிங்கப்பா, எல்லாருக்கும் வணக்கம். அழகா இருக்கா? டேய் ராஜா, பொண்ணை பாருடா. டேய் அர்ஜுன், டேய் அர்ஜுன், என்னது அவசரமா வெளியில போடு, வாய. பொண்ணு வந்து நிக்காங்க, அந்த பொண்ணை பாரு. அது யாரா இருந்தா நமக்கு என்னடா? எனக்கு அவசரமா வெளியில போடு, வாடா. பாத்ரூமாடா போடு. ஆமாடா, இதெல்லாம் தம்பி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? டேய் சீக்கிரம் கூட்டு போடா. என்ன எடுத்த வாங்குற குடிக்காதானே கேக்குறியா? டேய் சீக்கிரம் வாடா. என்ன ராஜா, என்ன வேணும்? அர்ஜுன் சொல்லிட்டேன் மாமா. என்னடா அவசரமா பாத்ரூம் போடுங்க. டேய் ராஜா, எடுத்த வாங்காத, பொண்ணு வந்திருக்கு பாரு. எனக்கு ரொம்ப அவசரம் மாமா. என்னாச்சு? அடுத்த வாங்க போறான், பாத்ரூம் பாருங்க. அழகி, பொண்ணு பிடிச்சிருக்கா என்ன? எனக்கு பிரச்சனை இல்ல, ராஜாக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. ராஜா கிட்ட ஒண்ணும் கேட்க வேண்டாம், அவனுக்கு பிடிக்கும். உனக்கு பிடிச்சிருக்கா?
மனசாட்சி இல்லல. வாழ போறவன் அவன். அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு அதை கேளுங்க. அவனுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இந்த பொண்ணு அவனுக்கு பிடிக்கும். பேசி முடிச்சிடலாமா? பாருங்க, இப்ப மாதிரி என் பேச்ச கேளுங்க. அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. நீ வர என்ன டென்ஷன் படுத்தி பாத்துட்டு இருக்க. இங்க வாழ போறவன் அவன் தாங்க. என் பிள்ளைக்கு இந்த பொண்ணை பிடிக்கும். அது எப்படி நீங்க சொல்றீங்க? என் பிள்ளைக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? என் பிள்ளை டேஸ்ட் எப்படின்னு எனக்கு தெரியும். நீங்களாம் ஒரு அப்பாவா? நான் என் பிள்ளைக்கு எல்லாமே, என் பிள்ளைக்கு எது எது செய்யணும்னு எனக்கு தெரியும். பாசம் வைக்க வேண்டியதான். இப்படி பைத்தியக்காரமா பாசம் வச்சா இப்படிதான் வந்து முடியும். செல்வா சார், பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வர முகத்திலே கரெக்ட் வச்சுக்கலாம். ஏங்க, ராஜா கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. என்ன நேரம் பார்த்து பழி வாங்குறியா என்ன? நீங்க அப்படி பண்ணும்போது நான் இப்படிதான் பண்ணுவேன். ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் முன்னாடியே ராஜா கிட்ட கேளுங்க. நீங்க என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியும். ஓ, 4 சவத்துக்குள்ளே வாழ்ந்தவளுக்கு பொது அறிவு இருக்கா நினைச்சுக்கிட்டீங்களா? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன பரட்டி பாக்குற? உங்களுக்கெல்லாம் அடிபடிஞ்சு போனா அந்த பாசம் புரியாது. இப்படிலாம் ஏதாவது பண்ணனா உங்களுக்கு பயம் வரும். ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் முன்னாடி ராஜா கிட்ட கேளுங்க. வாழ போறவன் அவன். சின்னமா நீங்க வாழ போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. வெக்கமே இல்லாம அவன் டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும்னு சொன்னீங்களா? சீ, அப்ப நான் சொன்னால எந்த தப்பு இல்ல. ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்? கோத்த குழப்பிடாத. செல்வா பத்தி நல்லா தெரியும். போது உடனே பார்க்க மாட்டேன், பொலான்னு அழிஞ்சிருவேன். இப்ப அது மட்டும் தான் பாக்கி. நீங்க இப்படி நடந்துக்கிட்டா நானும் இப்படிதான் நடந்துக்குவேன். நீங்க இப்படி பேசினா நானும் இப்படிதான் பேசுவேன். நீங்க பேசினா அசிங்கம் இல்ல, நான் பேசினா உங்களுக்கு அசிங்கமா தெரியுது. அப்படிதானே? பாருங்க, இன்னும் ஒரு தாயை நான் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன், என் புள்ள வாழ்க்கை நாசம்னா போயிடும். ஏற்கனவே நான் பேசுற இடத்துல பேசாதனாலதான் என் புள்ள இந்த நிலையில வந்து நிக்கிறான். இனியும் அவன் வாழ்க்கை நாசம்னாக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். ஆவா, அம்மா இப்படிலாம் பேசுவாங்கன்னு தெரிஞ்சதா எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லி இருக்கலாமே. தென்றலை பத்தி விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிருக்கலாமா? அதையும் அம்மா அப்படி பேசாம தெரிஞ்சுதா தென்றலை பத்தி சொல்லிருப்பேன். தென்றல் சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்களே. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? மூட போறியா இல்லையா? ராஜா கிட்ட கேட்கணும். சார், என் பையன் வாயில இருந்து உங்க பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னா மட்டும் தொட்ட மாத்தினா போதும். கரெக்ட் தான், இவங்க சொல்றதா சரி. என்ன ஷாக்கா இருக்கும்? எல்லாரும் உங்க புள்ள மாதிரி எல்லாத்துக்கும் தலையாட்டுவாங்க நினைச்சுக்கிட்டீங்களா? இவங்க இந்த காலத்து பிள்ளைங்க ரொம்ப தெளிவா முடிவெடுப்பாங்க. வீட்டுல போய் உனக்கு இருக்குது. வீட்டுல போய் என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியும் சார். உனக்கு அடிமையா இருந்ததுனால நீ சொல்றதுக்குலாம் ஆடவே வச்சுக்கிட்டியா? உங்க பாசத்துக்கு தான் கட்டுப்படுவேன், உங்க அதிகாரத்துக்கு இல்ல. இந்த அழகிய பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். மோதாதீங்க. ஷாக்கா இருக்குதா? சரி, மாப்பிள்ள வாயால சொல்லிட்டா நம்ம தட்டு மாத்திக்கலாம். ராஜா, சீக்கிரம் கூட்டிட்டு போடா. நான் இங்கேயே போயிருவேன் சொல்லிட்டேன். அண்ணே மானத்தை வாங்கிறாதே. கூட்டிட்டு போ. இப்ப கூட்டிட்டு போனா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களா? மானத்தை வாங்கிடுவோம். கூட்டிட்டு போ. மாப்பிள்ள வாயால ராஜா, கூட்டிட்டு போடா. மானத்தை வாங்கிடுவான்னு நினைக்க. ரோஹித் மாமா, ராஜா எந்திரிச்சு வாடா. இல்ல மாமா, என்னால முடியாது மாமா. வாடா ராஜா. அவனு பொண்ணு வந்து நிக்கிறைய பாக்கல. இவனுக்கு ரொம்ப அழகா இருக்கு, திமிருப்பட. நான் வந்து இவ்வளவு நேரம் அவன் என்ன பார்க்க கூட மாட்டேங்கிறான். போடா, ரொம்ப ஆடனு ஆடாத. திமிரு பிடிச்சவனு கேள்விப்பட்டேன். இவ்வளவு திமிரு பிடிச்சவனா? நான் வந்து நிக்கிறேன், என்னை ஈரத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான். பெரிய ஆடனகா. இருடா, காலத்து கொய்யா காலைக்கில முட்டி போட வைக்கிறேன். முடியலடா, தூக்கிட்டு போடா. ரோஹித், ராஜாவுக்கு அவசரமா பாத்ரூம் மாதிரிதான். ஏன்டா பணத்தை வாங்குறீங்க? இவ்வளவு காலம் குடிச்சிட்டு வருமானு எப்படி தெரியும்? அது இருக்க உடம்பு நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. சரி, அவனை பாத்ரூம் கொண்டு போங்க. எங்க அவனால எந்திரிச்சே நிக்க முடியல. தூக்கிட்டு போகடா. இப்ப தூக்கணும், இங்கே ஒண்ணுக்கு போயிருவான். என்னடா, ஏதாவது ஒரு பண்ணுங்கடா. எவ்வளவு கம்பீரமா எப்பள்ள இருந்தா இப்படி ஆக்கிட்டீங்களே எல்லாரும் சேர்ந்து. நீங்க யாரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. சரி விடுமா. எப்பள்ள விவரம் தெரியும் போது கூட பாத்ரூம் எதுன்னு சொல்ல மாட்டான். அவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிடுமா. ஒரு ட்ரெஸ் கூட என் முன்னாடி மாத்த மாட்டான். அவ்வளவு டீசெண்டா இருப்போம். இப்படி 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களே, நீங்களும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. என்னாச்சுனே? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. அவனை நான் தூக்க முடியும், நான் தூக்கிட்டு போறேன். இல்ல பரவாயில்ல, நான் தூக்குறேன். இல்ல ஒரு வேலை ஏதாவது போய் நான் என்ன பண்ண முடியும், நான் பாத்துக்கிறேன். நானே தூக்கிக்கிறேன். அண்ணே, என் முதுகுல இருக்க. சரிடா. ராஜா எங்க போயிட்டு இருக்காரு? இப்ப வந்துருவான். அண்ணே, வீட்டுக்கு வரும்போதே தலை வலிக்கிட்டு சொன்னேன். நாங்க பெருசா எடுத்துக்கல, அதான் டேப்லெட் எடுக்க போயிருக்கோம்.
ஓ அப்படியா, சரி சரி சரி. ஓ அத திரும்பியே பார்க்காம இருந்தானா? சரி சார், அப்போ நம்ம தட்டை மாத்திக்கலாம். ராஜா சார் கிட்ட அவன் உங்க வீட்டு மருமகன், ராஜா சொல்ல வேண்டாம். ராஜா இன்னும் வாயால எதுவும் சொல்லல. அவன் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சார் அவ அப்படிதான் சொல்லுவா, நம்ம தட்டை மாத்திக்கலாம். இல்ல அவங்க சொல்றது ஏன் அவர் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அப்பா ஐயோ வேணுமே. டேய் அர்ஜுன், அண்ணே வாயை மூடிக்கிட்டு இருடு. ரெண்டு கப்பு அடிச்ச தட்டை என்னால இருக்க முடியும். அண்ணே டேய், அது உள்ள போலனா என்னால இருக்க முடியாதுடா. அண்ணே சத்தம் போடாம இருடு. ராஜா அப்பா. டேய் பொண்ணை பிடிச்சிருக்கான பாருடா. அப்பாவுக்கு தான் பிடிக்கிறோம், எனக்கு இல்ல. புரியுதா? இதான் என் புள்ள, அதனாலதான் அவளை கான்பிடண்டா சொன்னேன் என் புள்ளைக்கு பிடிக்கும்னு. டேய் ராஜா, வாழ போற வேண்டி நீ பாத்து சொல்லு. நான் எதுக்கு பாக்கணும்? அப்பா பாத்துட்டாங்கல்ல. அப்பாவுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். அப்பாவுக்கு பிடிக்கலன்னா எனக்கும் பிடிக்காது. புரியுதாடி? அப்பாட அப்போ மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன பேசிக்கிட்டு தட்ட மாத்திர வேண்டியது. என்னமா உனக்கு என் வீட்டுக்கு வந்து பிடிக்கும் தானே? பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன தட்ட மாத்திக்கலாம். மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் பேசணும். ராஜா அப்பா கிடைச்சிருக்கப்பா. ஏண்டா எனக்கு உடனே வேண்டாம். அவன் இது வரைக்கும் எந்த பொண்ணை பத்தியும் பேசுறது இல்ல, அதான். அடே கப்பா, இப்படி வளர்த்திருக்காங்களா? இவ்வளவு அழகான ஆண் அழகான இருக்கான், அதை எப்படி எந்த பொண்ணு பத்தி பேசாம இருப்பான்? எனக்கு பேசணும். என் பொண்ணு சரி, ராஜாவும் பேசுவான். ராஜா பரவாயில்ல, நான் சமாளிக்கிறேன் போ. சரிங்கப்பா. அப்பா சொல்லுமா. என் கண்டிஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களாப்பா? என்ன என்ன சொல்றாங்க உங்க பொண்ணு? வேற ஒண்ணும் இல்ல, அவ படிச்சிருக்கா, இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கா. அடிக்கடி அமெரிக்கா இங்கிலாந்து எல்லாம் போயிட்டு வருவா. கல்யாணத்துக்கு அப்புறமும் அதுக்கு யாரும் தடை போடக்கூடாதுன்னு சொன்னா. அதெல்லாம் நாங்க தடையே போட மாட்டோம் சார். என் புருஷனுக்கு படிச்ச பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும். அடுத்த வாங்கிட்டாலே கல்யாணத்துக்கு அப்புறம் தானே, பாத்துக்கலாம். இல்ல நாளைக்கு போக கூடாது வைக்க கூடாதுன்னு எதுவும் ராஜா சொல்ல மாட்டாரே. எங்க அப்பாவுக்கு பிடிக்காத அவன் சும்மா சொல்லிட்டு இருக்கான், கிண்டல் பண்றான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பொண்ணு விருப்பப்பட்ட மாதிரி பண்ணலாம். எங்க வீட்டுல யாரும் அதுக்கு தடை பண்ண மாட்டோம். உங்களுக்கு தான் தெரியுமா, எங்க வீட்டு பிள்ளைகள்லாம் படிச்சு வேலை தானே பாக்குறாங்க. அரண்மனையில போறதுனாலும் என் வீட்டு பிள்ளைகளும் வேலை தான் பாக்குறாங்க. இதான் கண்டிஷன். சரி தட்டை மாத்திக்கலாமா? அப்ப பேசணும்னு சொல்லலப்பா. இதுக்கப்புறம் பேசுறது கிடையாது, அதான் உன் கண்டிஷனுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஆமாமா, இனி எதுவும் பேச வேண்டாம். டேய் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடா, குட்டி போதையில உடலிட்டு இருக்காரு. அர்ஜுன் இங்க வாய. என்ன அப்பா கேட்டு அந்த புள்ளைய பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை. அவளும் அவன் மூச்சியும் எனக்கு சிரிப்பா வருதுடா. இதுல வேற என்கிட்ட தனியா பேசுறதாடா. அப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு. இல்லடா எனக்கு சிரிப்பா வருதுடா. வேலைக்கு போகலாம், நம்ம வீட்டு தான் வேலைக்கே போகக்கூடாது. நீ ஏன் போகக்கூடாது? இவன் அப்படிதான் போக முடியும். மடக்கிட்ட வாங்கிட்டான். எதுக்கு மாப்பிள்ளை சிரிக்கிறாரே? போச்சுது எல்லாம் போச்சுது. ரோஜா ரோஜா உனக்கு கொடுத்து போ. உனக்கு சிரிப்பா வருதுல்ல? அப்பா நீங்க இதை கூட்டிட்டு போலாம்ப்பா, அண்ணா அசிங்கப்படுறான்ப்பா. நான் மூச்சிய பாக்கலடா, பாக்குற மாதிரி தவிரடா பார்க்க முடியும். இதுல வேற எடுத்து அடியா பேசணும், நான் எப்படிதான் பேச முடியும்? அதை ஊத்தி கொடுங்கடா, அப்பதான் மேல இருப்போம். இப்ப என்ன உனக்கு அது வேணும் அவ்வளவுதானே? கரெக்டா சொல்லு, சீக்கிரம் கொண்டடா, கை காலம் ஆட்டம் கொடுக்கடா.